பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் இந்த பரிசுத்த நாளில் காலை வேளையிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளும் கிருபை வரங்களும் நிறைந்தவராக அனுதினமும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து வருகிற ஜீவனுள்ள ஆண்டவரே, உமது பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவனுக்காகவும் எங்களுக்கு நீர் அருளியிருக்கிற சகல விதமான நன்மைகளுக்காகவும் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த நாட்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு ஜீவனை தந்து நாங்கள் சுகமும் நலமும் பெற்றவர்களாய் இந்த காலை வேளையிலே உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஆராதிப்பதற்கு இந்த காலை பொழுதை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உண்மை நன்றியோடு போற்றுகிறோம். எளிமையாக நடத்தப்படுகிற இந்த ஆராதனையிலே உம்முடைய தூய நாமம் மகிமைப்படவும் நாங்கள் பாடுகிற பாடல்கள் வாசிக்கின்ற வேத வாக்கியங்கள் கேட்க இருக்கிற சுருக்கமான அருள்முறை அனைத்திலும் உம்முடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதங்களும் நிரம்பும்படியாகவும் இந்த பரிசுத்தமான உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் நலமும் வாழ்வும் பெறவும் உமது ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படவும் ஆண்டவருடைய கிருபை செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடக்கம் முதல் கடைசி வரையிலும் உமது கிருபைகள் எங்கள் சூழ்ந்திருக்கட்டும். இயேசு ரட்சகரின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக 73வது பாடல் தந்தாமை துதிப்போமே திருச்சபையாரே பாடி பாடி தந்தாமை துதிப்போமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நன்றியோடு நாம் சோதரிப்போம்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாக இருக்கிற ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கிருபையாக ஏற்றுக்கொள்ளும். சாவுக்குரிய எங்கள் சுபாவத்தினால் தேவரீயனானது நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய தாழியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் செய்தினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 1ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதல் வேத வாசிப்பு சங்கீதங்களின் புத்தகம் 130ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 130ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வரை. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருக்கிறானால் யார் நிலைநிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தரை காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்தில் காத்திருக்கிற தாமதாரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக் கொள்வார் என்பதை வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 15 வசனங்கள் வரையிலும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவர் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவனின் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர்
சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் என்பது. வாசிக்கப்பட வேண்டிய விரும்ப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வரை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். விசுவாசத்தை ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆகிய உடையவர்களால் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கூட எழுப்பி உங்களுடனே கூட நமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிவிக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகளை அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டது அறிவிக்கிறோம் என்பதே. வாசிக்கப்பட வேண்டிய விரும்ப வாக்கியம் வாசிக்க முடிந்தது. வாசிக்கப்பட வேண்டிய சுவிசேஷ வாக்கிய பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 35 வசனங்கள் வரையிலும் வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை மார்க்கு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயர் சபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலைநிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலைநிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்கு தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலைநிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய
ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களுக்கும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னபடினாலே அவர் இப்படி சொன்னார். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆண் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார் என்பது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லி நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண பரியந்தமும் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவருக்காகவே நம் அனைவருக்கும் வேண்டிய சகல கிருபை வரங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்தும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். இந்த காலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 35 வசனங்களிலே 31 முதல் 35 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசுவின் சகோதரரும் தாயாரும் வந்து
வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு மறுமொழியாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்தது. இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்த வசனங்களால் எங்கள் இருதயங்களை நிரப்புகின்ற ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த வசனங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு அறிவுறுகின்ற கருத்துக்களை எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாங்கள் கடைபிடித்து உமக்கு தாயாரும் சகோதரர்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மாதம் ஒரு வாரம் இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபை அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறது. ஆகவே இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற கருத்துக்களை நாம் சுருக்கமாக தியானிப்போம். மார்க் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 35 வசனங்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 20 முதல் 30 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் 31 முதல் 35 வரையிலும் இன்னொரு பகுதியாகவும் இது அமைந்திருக்கிறது. இது எந்த கருத்துக்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், குடும்ப உறவுகள் எப்படிப்பட்டது என்று சொல்கிறார். குடும்ப உறவுகளை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லும் கருத்துக்கள் தான் இங்கே அமைந்திருக்கிறது. உறவுகளிலே சிறந்த உறவு குடும்ப உறவுதான். காரணம், அங்குதான் அன்பு நிறைந்து காணப்படுகிறது. குடும்பங்களிலேதான் அன்பு மொழி பேசப்படுகிறது. குடும்பங்களிலேதான் பகிரும் தன்மை உருவாகின்றது. தியாக பண்பு வளர்கிறது. புரிந்து கொள்ளுதலும் விட்டுக் கொடுத்தலும் ஏற்றுக்கொள்ளுதலும் உருவாகின்றது. இதுதான் மனிதனுடைய எண்ணம். ஆனால் குடும்ப உறவை விட இன்னொரு உறவு சிறந்தது என்பதை ஆண்டவர் இந்த சுவிசேஷ பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார்.
அது எப்படிப்பட்ட உறவு என்றால் அது விண்ணக உறவு, பரலோகம் சார்ந்த உறவு. அதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். அது என்ன விண்ணக உறவு, அது எப்படி சிறந்தது என்று நாம் இந்த வேத பகுதியிலே சுருக்கமாய் தியானித்திருக்கிறோம். இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, இயேசு ஒரு ஜெப கூடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுவை பார்ப்பதற்கு அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வெளியே வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி இயேசுவுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. உம்முடைய தாயாரும் சகோதரரும் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவர் கேட்ட உடனே இந்த வார்த்தையை சொல்கிறார், யார் என் தாய், யார் என் சகோதரர் என்று கேட்டு தமக்கு முன்பாக சூழ்ந்து இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கின்ற மக்களை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறார், இதோ இவர்கள்தான் என் தாயும் என் சகோதரர்களும், இவர்கள்தான் என்று ஆண்டவர் அருமையாக இந்த வார்த்தையிலே அழகாக இங்கே அவர் தெளிவுபடுத்துகிறார். இங்கே நமக்கு இயேசுவின் செயல் சற்று வித்தியாசமாக இருப்பது போல தோன்றும். ஒருவேளை இயேசு மதி மயங்கியவரை போன்று பேசுகிறார் என்று தோன்றலாம். ஆனால் இயேசுவின் இந்த வார்த்தைகளை மனித அறிவு கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளுடைய ஞானத்தை கொண்டுதான் இதை புரிந்து கொள்ள முடியும். இயேசுவின் இந்த சொற்களில் இருக்கக்கூடிய அழகான கருத்துக்கள் இவை என்றால், ஒன்று குடும்ப உறவு. குடும்ப உறவு என்பது என் கணவன், என் மனைவி, என் பெற்றோர், என் பிள்ளைகள், என் சகோதரர், என் சகோதரி, என் மாமியார், என் மருமகள், இப்படி நீடித்துக் கொண்டே செல்கிறது. இப்படிப்பட்ட அந்த குடும்ப உறவுக்குள்ளே சுயநலம் இருக்கிறது. இங்கே எல்லாம் எனது என்ற நிலையிலே இந்த உறவுகள் கட்டப்படுகின்றன. இந்த உறவு மனித ரத்தத்தினால் உருவானது. ஆனால் இயேசு கூறுகின்ற அந்த உறவு மனித ரத்தத்தினால் உருவானது அல்ல, அது ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உருவானது. ஆகவேதான் கடவுளுடைய விலைமதிப்பில்லாத அந்த மீட்பின் ரத்தத்தினாலே உருவான அந்த உறவை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவேதான் இயேசு கடவுளின் சித்தத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் என்று சொல்கிறார். இதுதான் குடும்ப உறவு. இரண்டாவது கருத்து, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கு குடும்ப உறவுகள் தடையாக இருக்கக்கூடாது என்பதை மறைமுகமாக இயேசு சுட்டி காட்டுகிறார். இந்த சுவிசேஷ பகுதியின் முதல் பகுதியிலே இயேசுவின் போதனைகள், அவருடைய செயல்கள், அவருடைய அற்புதங்களை பார்த்த ஜன கூட்டம் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறது, இவன் பிசாசு பிடித்தவன், பெயர் சொல்லினால் இவன் பிசாசுகளை துரத்துகிறான், இவன் மதி மயங்கியவன் என்று சொல்ல கேட்ட இயேசுவின் தாயாரும் அவருடைய உறவினர்களும் கோபம் கொண்டு இயேசுவை எப்படியாவது பிடித்து இழுத்து கொண்டு போய்விட வேண்டும் என்று வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகின்றோம். இது இயேசுவுக்கு கோபத்தை மட்டுமல்ல, ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஜனங்கள் தான் புரியாமல் பேசுகிறார்கள் என்றால், தன்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் கூட தன்னை புரிந்து கொள்ளவில்லையே, தம்மை பிடித்து இழுத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார்களே, அதை நினைத்து ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஆகவேதான் அங்கே நிற்கக்கூடியவர்களை பார்த்து, இவர்கள்தான் என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் என்று அந்த கருத்திலே ஆண்டவர் அழகாக தெளிவுபடுத்துகிறார். இதே கருத்தை ஆண்டவர் இன்னொரு பகுதியிலே சொல்கிறார். நேரிடையாக வெளிப்படையாக பேசியிருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம்
53வது வசனத்திலே சொல்லுகிறார், தகப்பன் மகனுக்கும் மகன் தகப்பனுக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராய் பிரிந்திருப்பார்கள் என்று லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இன்னொரு இடத்திலே லூக்கா 18ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே சொல்லுகிறார், இன்னும் ஆழமாக பேசியிருக்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ ராஜ்யத்தின் பொருட்டு வீட்டையோ மனைவியையோ சகோதர சகோதரிகளையோ பெற்றோரையோ பிள்ளைகளையோ விட்டுவிடுகிறவர்கள் எவரும் இம்மையிலே பல மடங்கு மறுமையிலே நித்திய ஜீவனை பெறாமல் போவதில்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆகவே குடும்ப உறவு நல்லதுதான். இதுதான் சமூகம் என்கின்ற பரந்த குடும்பத்தின் அடிப்படை ஆணிவேர். ஆனால் இந்த குடும்ப உறவுகள் மனித நேயத்திற்கும் பிறர் நல சேவைக்கும் வித்திடுவதாக இருக்க வேண்டும். அப்படி மனித நேயத்துக்கு பிறர் நலத்தை கொண்டு வருவதற்கு குடும்ப உறவுகள் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்கிறார். யார் என் சகோதரர், யார் என் தாயார், கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவனே, கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவனே என் சகோதரன், என் தாய் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவவர்களாய் இருக்கும் பொழுது நாமும் கடவுளுக்கு ஏற்றவர்களாய், கடவுளுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் மாற முடியும். அப்படிப்பட்ட நிலையை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நம்மையும் சகோதர சகோதரிகளாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை கடவுளுடைய சித்தத்திற்கு உட்படுத்தி கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாமும் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவதாக. ஆமென். முன்னூற்று 16வது பாடலில் 2 கவிகளை பாடுவோம். 316 ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன்.
ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த நாளை நமக்கு கிருபையாய் தந்த தேவ சன்னதியிலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கும் சகல விதமான அவருடைய கிருபை வரங்களுக்காகவும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த விலையேற பெற்ற கிருபை வரங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், நம்முடைய நாட்டு மக்கள் பல வகையான போராட்டங்களின் நடுவிலே கொரோனா என்கிற இந்த கொடிய வியாதியின் மூலமாய் எத்தனையோ மரணங்கள், நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் சமாதானத்தோடு தங்கள் வாழ்வை தொடர வேண்டும். ஆண்டவர் அதற்கு தேவையான எல்லா அனுகிரகங்களையும் அருள வேண்டும். அதை நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து, ஆண்டவரே, இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும், அதற்கு நீர் உங்களுடைய கிருபைகளை தாரும் ஆண்டவரே என்று அவருடைய சன்னதியிலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து நாட்டு மக்கள் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக அவருடைய கரங்களில் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். தாங்கள் நேசித்த தங்கள் குடும்பத்தில் வயோதிபர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் இந்த கொரோனாவின் தாக்கத்தினால் மரணம் அடைந்த தங்கள் குடும்பத்தில் அன்பானவர்களை பலி கொடுத்த மக்கள் படுகிற வேதனை, கூக்குரல், கண்ணீர் எல்லாவற்றையும் போக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்யும்படி அவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவராகிய கடவுளே, எங்கள் இறைவனாகிய தந்தையே, நன்மைகள் எல்லாவற்றையும் தமது கரத்திலே வைத்திருப்பவரே, அனைத்துக்கும் மேலாக அன்புக்குரியவராக நீர் இருக்கிறீர். எங்கள் பாவங்களினால் நாங்கள் உமது அன்பை புறக்கணித்தோம், நன்மை செய்ய தவறியிருக்கிறோம். உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து அனைவரும் மனம் வருந்துகிறோம். உம்முடைய அருளாலும் உம்முடைய உதவிகளாலும் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை எல்லாம் விட்டு விலகுகிறோம் என்றும் உம்மிடத்திலே நாட்டு மக்கள் அனைவரும் உறுதி ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அருள் புரிவீராக. நீதியின் தெய்வமே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்று திருந்தி வாழவும், பிறருடைய குற்றங்களையும் பிறர் தவறுகளையும் திருப்பிடாமல் மன்னிக்கின்ற மனப்பக்குவத்தை தந்தருளும். கல்வாரி நாயகனாகிய இயேசுவே, இந்த உலக மக்கள் எல்லாருக்காகவும் நீர் ஒருவரே சிலுவையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியத்தையும்
அடுத்தவரின் சுமைகளை பகிர்கின்ற மனம் கொண்டவர்களாய் இயேசுவை போன்று எல்லா மக்களும் வாழவும் நீர் அருள் புரிகிறார்கள். தந்தையும் தாயுமாக இருக்கிற என் ஆண்டவரே, எந்த குறையும் இல்லாமல் பிள்ளைகளை பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வளர்க்கின்ற நல்ல சிந்தையை, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தை ஊட்டி வளர்ப்பதற்கு தேவையான மனப்பக்குவத்தை ஆண்டவரே நீர் தந்தருளுவீராக. உலக மக்கள் எல்லாம் அவஸ்தையிலும் வேதனையிலும் பல வகையான நோயின் தாக்கத்திலும் துன்பங்களிலும் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் ஆதரவும் பலனும் சுகமும் நலனும் அருளி எல்லா மக்களும் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு போதுமான பலத்தை ஆண்டவர் தரும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் மனம் வருந்தி ஜெபிக்கிறோம். நாட்டு மக்கள் எல்லாருக்காகவும் உம்முடைய சன்னதியிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளத்திலே ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கவும். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் மிக நெருக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே சிந்தித்து ஆழமாக யோசித்து மனம் திரும்புதலோடு உண்மையை கடவுளாகிய உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நல்ல மனப்பக்குவத்தை அனைத்து மக்களுக்கும் தந்தருளும். இந்திய தேசத்துக்காக உம்முடைய சமூகத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்திய நாட்டின் எல்லா செயல்பாடுகளும் நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள், சுகாதாரத்துறை, கல்வித்துறை, எல்லா துறையை சார்ந்த அதிகாரிகளையும் இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கென்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய அளவற்ற இரக்கம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக நாட்டு மக்களை பாதுகாக்க தங்களை முற்றிலும் அர்ப்பணித்து செயல்படுகின்ற அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல உடல்களை ஆரோக்கியத்தை தந்தருள்வீராக. எங்கள் தமிழகத்துக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாட்டின் தலைமை பொறுப்பேற்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தின் முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லா அதிகாரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இந்த கொரோனாவை முறியடித்து வெற்றி காண்பதற்கு தேவையான ஆற்றலை ஆண்டவர் தந்தருள்கிறாக. உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாமே அனைத்து மக்களுக்கும் வேண்டிய நலனை நீர் கிருபையாக தந்தருளும். எங்கள் சபையின் குடும்பங்கள் இந்த புத்தளம் ஈழ புத்தளம் பகுதியில் வாழ்கின்ற எல்லா குடும்பத்தின் மக்களையும் நோயின் தாக்கத்தில் இருக்கிறவர்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் உம்முடைய கரத்திலிருந்து தேவையான பலனையும் நல்வாழ்வையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்கிறாக. எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கின்றோம். வருகிற காலங்கள் மிக விரைவாக இந்த கொரோனா நோய் முறியடிக்கப்பட்டு அனைத்து மக்களும் சமாதானத்தோடு நல்ல சுகத்தோடு வாழ்கிறார்கள் என்ற செய்தியை கேட்க ஆண்டவர் அருள் புரிகிறாக. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். இயேசு ரட்சகரின் பரிசுத்த பாதத்திலே முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் பரலோக பிதாவே. ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல
எங்கள் பாவக்கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக செய்து உங்களுக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.